ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் எடுத்து ஒரு 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, தேவையான அளவு உப்பு, ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்க, லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்க 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போடலாம். நல்லா வதக்குங்க. கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம ஊற்றிருக்க ஆயிலே இது பாயில் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் துருவல் போடலாம். நல்லா வதக்கு. சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.